அன்பு வணக்கம். பொதுவாக பதிப்பகம் வந்ததற்கு பிறகு புத்தகங்கள் வரும். புத்தகங்கள் வந்ததற்கு பிறகு பதிப்பகம் வந்திருக்கிறது. பதிப்பகம் திறப்பதற்கு முன்பே புத்தகங்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த மின்னங்காடி என்கிற இந்த நூல் அகத்தை திறப்பதற்கு அவர் என்னை தேர்ந்தெடுத்திருப்பது எனக்கான பெருமையை கருதுகிறேன். என்னை ஏன் தேர்ந்தெடுத்திருப்பார் என்று நான் கருதினேன். வேறொன்றும் இல்லை, அவருடைய எழுத்துக்களின் ரசிகர்களில் நானும் ஒருவன் என்பதால் இந்த வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அமைச்சர்கள் பெரியவர்கள் வந்து திறந்து வைக்க வேண்டும் என்பதை விட நண்பர்களை கூட்டி நண்பர்களில் ஒருவரையே திறந்து வைக்க சொல்லியிருக்கிற நிகழ்வாகவும் இதை நான் பார்க்கிறேன். இன்னும் ஞானம் நான் படிக்கவில்லை. அவருடைய பெரும்பான்மையான படைப்புகளை நான் படித்திருக்கிறேன். வெட்டுப்புலியில் நாவதற்குள் நானே கதாபாத்திரமாகவும் வருகிறேன். நண்பர் குணா சொன்னதை போல இந்த படை வீடு என்பது பொதுவாக மூவேந்தர் காலம் முடிந்து போனதற்கு பிறகு வரலாறு மிகவும் மங்களாக இருக்கிறது. 13ஆம் நூற்றாண்டு இறுதி 14 தொடக்கம் 1310க்கு பிறகு தமிழக வரலாறு சரியாக எந்த இடத்திலிருந்தும் தொகுக்கப்படவில்லை. மாணிக்காதனுடைய காலமெல்லாம் பிறகுதான் தொடங்குகிறது. எனவே அந்த காலகட்டத்தில் அங்கங்கு சில சிற்றரசர்கள் அந்த செய்திகளை தொகுத்து நூலாக அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய அந்த குணா குறிப்பிட்ட அறிவியல் நாவலையும் நான் படித்திருக்கிறேன். ஒரு ஊடகவியலாளராக ஒரு எழுத்தாளராக இருக்கிற ஒருவர் எந்த இடத்துக்கு வந்து சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு சரியாக வந்திருக்கிறார். ஒரு பதிப்பகங்களை நூல் நிலையங்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பதிப்பகம் இவ்வளவு சின்னதாகத்தான் நம் நாட்டில் இவ்வளவு இருப்பதே பெரிய தெரிவு என்றுதான் நான் கருதுகிறேன். நான் மீட்பெடுத்து செல்லவில்லை. உண்மையாகவே கடைக்கு வெளியே நடைபாதையில் வரிசையாக மக்கள் நின்று கொண்டிருந்த காட்சியை நான் லண்டனில் பார்த்தேன். இது என்ன கடை என்று கேட்டேன். இது இவ்வளவு பேர் வரிசையாக இருக்கிறார்கள் என்றால் அது புத்தக கிடையாது என்று சொன்னார்கள். நம்முடைய ஊர்களில் பெரும்பாலும் இந்த டிசம்பர் 31ஆம் தேதி இனிப்பு வாங்குவதற்காக வரிசையில் மக்கள் நின்று நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் அடிதடியெல்லாம் நடக்கும். அடி வாங்கி கொண்டாவது இனிப்பு சாப்பிட்டு ஜனவரி 1 கொண்டாடி விட வேண்டும் என்று கருதுகிறேன். புதியபுத்தனின் சில கதைகள் நம் நாட்டில் விற்பனையாகி இருப்பதை விட சோவியத்தில் கூடுதலாக விற்பனையாகி இருக்கிறது. எனவே படிக்கிற பழக்கத்தை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று அந்த முயற்சிகளில் ஈடுபட்டால்தான் பார்க்கிறேன். இந்த முயற்சிகளை மிகச் சரியாக மனித ரீதியாகவும் நடத்தி செல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இல்லையானால் இதில் ஒரு சலிப்பும் சோர்வும் வெற்றிகரமாக இதனையும் கொண்டு செல்ல வேண்டும். என்னை பொறுத்தளவு பதிப்பகங்களில் 2 அனுபவம் உண்டு. 1987 கனிமுத்து பதிப்பகம் என்று ஒன்றை தொடங்கி எல்லோரும் சந்திப்போம். அங்கேதான் பல திட்டங்கள் உருவாகும். புத்தக விற்பனை தவிர மற்ற எல்லாம் சரியாக நடந்தது. அதை எங்களால் பதிப்பகம் என்கிற முறையில் வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியவில்லையே தவிர மிகச் சரியான ஒரு சந்திப்பு மையமாக அண்ணா சாலையில அது இருந்தது. கவிஞர் மேத்தா, நான் எல்லாம் இனிப்புலாம் எல்லோரும் மாலையிலே சந்தித்துக் கொள்கிற இடம், பல போராட்டங்களுக்கு திட்டமிடப்பட்ட இடம் எல்லாம் அதுதான். இப்போது அந்த அனுபவத்தையும் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் கருங்கட்டை பதிப்பகத்தை ராவல் தருகிற பதிப்பகமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது அடிப்படையான உண்மை. நிறைய செய்திகளை ஒரு 6 ஆண்டுகளில் 122 புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். எனவே இப்படி இந்த மின்னங்காடியை நான் இங்கே கருங்கட்டை பதிப்பதற்குடைய நட்பு சகோதர பதிப்பகமாக பார்க்கிறேன். சேர்ந்து வளர்வோம். தமிழ்நாட்டில் கருத்துக்களை சேர்ந்து பரப்புவோம். இணைந்து செயல்படுவோம். அத்தனை பேருக்கு அன்பு வணக்கம்.